வெளியூர் பயணமா? ரிசர்வேஷன் கிடைக்கலையா? படிக்கட்டு ஏறி இறங்க ரொம்ப சிரமமா இருக்கா? டிராப் டாக்ஸி புக் பண்ணுங்க. ஒரு வழி கட்டணம் மட்டுமே. டிராப் டாக்ஸி, எங்கும் எப்போதும். ஊழியர் சங்கங்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் அனைத்தும் ஜனநாயகபூர்வமான நியாயமான கோரிக்கைகளாகும். அவற்றை நிறைவேற்றுவதற்கு உடனடியாக உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இந்த கூட்டுக்குழுவின் தலைவர்களை அழைத்து பேசி சுமூகமான தீர்வை காண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம். ஏற்கனவே இந்த போராட்டக் குழுவை சார்ந்தவர்களும் அமைச்சர் மற்றும் உயரதிகாரிகளும் கலந்து பேசி உரிய முறையில் விரைவில் தீர்வு காணப்படும் என்ற உறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் மீண்டும் போராடும் நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பது கவலை அளிக்கிறது. ஆகவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த விவகாரத்தில் உடனடியாக தலையிட்டு உரிய தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். அதேபோல டாஸ்மாக் ஊழியர்கள் தமிழ்நாடு தகுதி அளவில் பணி நிரந்தரம் கோரி காலமுறை ஊதியம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பது விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடு என்றாலும் கூட அது மூடப்படுகிற வரையில் அந்த துறையிலே பணியாற்றக்கூடிய பணியாளர்களை வஞ்சிக்க கூடாது. அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். மதுக்கடைகளை மூடும் காலத்தில் அவர்களுக்கு மாற்று பணி வழங்கிட ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாண்புமிகு முதல்வருக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். அதேபோல கௌரவ விரிவுரையாளர்கள், கெஸ்ட் லெக்சர், இடைநிலை ஆசிரியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம், என்எம்ஆர் துறையில் பணியாற்றக்கூடிய என்எம்ஆராக பல்வேறு துறைகளில் குறிப்பாக பொதுப்பணித்துறையில் பணியாற்றக்கூடிய என்எம்ஆர் ஊழியர்கள் பணி நிரந்தரம் என பல்வேறு தரப்பினரும் நாள்தோறும் கோரிக்கை ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறார்கள். தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதில் கூடுதல் கவனம் செலுத்தி இந்த கோரிக்கைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். மாண்புமிகு முதல்வர் அவர்கள் கலைஞர் மகளிர் உரிமை தொகை 3 மாத காலத்திற்கு 3000 ரூபாய் முன்பணமாகவும் மே மாதத்திற்கு கோடைகால சிறப்பு தொகையாக 2000 சேர்த்து 5000 ரூபாய் 1,31,00,000 பேருக்கு வங்கி கணக்கில் செலுத்தியிருக்கிறார். இந்த உதவி தொகை அல்லது உரிமை தொகை தேர்தல் காலத்தில் வழங்கக்கூடாது என்று சங் பரிவார் கும்பல் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிற வேளையில் அவர்களின் சதியை முறியடிக்கக்கூடிய வகையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த நடவடிக்கை ஒரு ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. மகளிர் மேம்பட வேண்டும், பொருளாதாரத்தில் வலிமையுற வேண்டும், தற்சார்பு நிலையை பெற வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு முற்போக்கு சிந்தனையோடு முதல்வர் அவர்கள் மேற்கொண்டிருக்கிற இந்த நடவடிக்கையை
விடுதலை சிறுத்தைகள் கட்சி மனப்பூர்வமாக வரவேற்று பாராட்டுகிறது. நடைபெறவுள்ள சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் ஏகோபித்த ஆதரவை நல்குவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. எண்ணற்ற பல புதிய திட்டங்கள், மக்கள் நலத் திட்டங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு அறிமுகப்படுத்தி அவற்றை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது. கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம், கல்வி, தொழில் வளர்ச்சி, சுகாதாரம் ஆகியவற்றில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தை வகிக்கிறது என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டை பங்களிப்பு உள்ளது. ஆதரவு நல்குவார்கள் என்று நம்புகிறோம். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் ஒரு தேர்தல் கூட்டணியாக கட்டுக்கோப்பாக 2017 இருந்து தொடர்ந்து இயங்கி வருகிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணி பல்வேறு கட்சிகளாக சிதறி அவற்றை இப்போது ஒன்று சேர்ப்பதற்கே அவர்கள் போராடும் நிலை உருவாகி இருக்கிறது. இன்னும் அதிமுக தலைமையிலான கூட்டணி ஒரு கூட்டணியாகவே வடிவம் பெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இந்நிலையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை எதிர்ப்பதற்கு தகுதியான ஒரு கூட்டணி இன்னும் அமையவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த தேர்தலில் மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் எங்கள் கூட்டணிக்கே பேராதரவு நல்குவார்கள், நல்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. எதிர்கட்சிகளின் பார்வையில் தேர்தலுக்காக, பயனாளிகளின் பார்வையில் அவர்களின் நலன்களுக்காக, எங்கள் பார்வையில் பெண்களின் வலிமைக்காக. ஆகவே எதிர்கட்சிகள் என்ன வேண்டுமானாலும் வழக்கம் போல் சொல்வதை சொல்லிக் கொண்டிருப்பார்கள், சொல்லட்டும். ஆனால் இந்த திட்டம் தேர்தலுக்காக வழங்கப்பட்டது, அறிவிக்கப்பட்டது என்று எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டாலும் பெண்களின் தற்சார்பு நிலையை இது உறுதிப்படுத்துவதாக அமைகிறது என்பதை பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எனவே எதிர்கட்சிகளின் விமர்சனம் பெண்களிடையே, பொதுமக்களிடையே எடுபடாது என்று நான் நம்புகிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்குரிய தொகை, மகளிர் தொகையா? மகளிருக்கான உரிமை தொகை மாற்றுத்திறனாளிகளை சார்ந்த மகளிருக்கு போய் சேரவில்லை என்கிற குறை இருப்பதாக தெரிய வருகிறது. இதனை அரசின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வோம். இதை கூடுதல் கவனம் செலுத்தி அவர்களுக்கும் சேரக்கூடிய வகையில் அரசு அணுக வேண்டும். அவர்களுக்கு நல்ல நீதியை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அது அவருடைய விருப்பம், அவருடைய அரசியல் தேவையை பொறுத்தது. 22ஆம் தேதியிலிருந்து பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று ஏற்கனவே திமுக தலைமை கழகம் அறிவிப்பு செய்துள்ளது. ஒவ்வொரு தோழமை கட்சியாக அவர்கள் அழைப்பு விடுத்து பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். 22ஆம் தேதியிலிருந்து அது தொடங்கும் என்று நம்புகிறேன். இன்னும் அழைக்கல. எப்படி மக்கள் கோரிக்கைகளை அவங்களோட இது பேசும்போது அவங்கள மட்டும் பண்றாங்க. யாரை சஸ்பெண்ட் பண்றாங்க? அந்த இடைநீக்கத்தை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்.
இடைநீக்கத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று எல்லா கட்சிகளும் வலியுறுத்தினோம். ஆனாலும் மக்களவைத் தலைவர் அதற்கு உடன்படவில்லை. எதிர்க்கட்சிகளை இதுபோல இடைநீக்கம் செய்வது அல்லது பேச விடாமல் தடுப்பது, எதிர்க்கட்சி தலைவரையே பேச விடாமல் தடுப்பது போன்ற ஜனநாயக விரோத நடவடிக்கைகளில் பாஜக அரசு தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. அதனால் மக்களவை தலைவரின் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு 100க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்டு அவையின் பொதுச் செயலாளர் செக்ரட்டரி ஜெனரல் அவரிடத்திலே கோரிக்கை மனு வழங்கியிருக்கிறோம். அடுத்த மார்ச் 9ஆம் தேதி பாராளுமன்றம் கூடும்போது அது தொடர்பான அறிவிப்பு வெளிவரும் என்று நம்புகிறேன். காங்கிரசின் நிலைப்பாடு பற்றி நான் கருத்து சொல்ல ஏதுமில்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அப்படி எந்த ஊசலாட்டமும் இல்லை. நாங்கள் வலதுசாரி அரசியல் இந்த மண்ணில் வலுப்பெற்றுவிடக் கூடாது என்கிற ஒற்றை நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம். எங்களுக்கு இடையிலே இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கு இடையிலே இடைவெளிகள் இருந்தாலும் முரண்பாடுகள் இருந்தாலும் பேச்சுவார்த்தையின் மூலம் அவற்றை சரி செய்து கொள்ள முடியும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்புகிறது. இதற்காக இந்த கூட்டணியின் நலன்கள் பாதிக்கப்படும் வகையில் எந்த முடிவையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுக்காது. அது பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்படும். அது திமுக தான் முடிவு செய்ய வேண்டும். நாங்கள் 2011க்கு பிறகு அப்போதே ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டோம். சோசியல் இன்ஜினியரிங் என்கிற பெயரில் பாஜகவும் பாமகவும் அரசியல் நிலைப்பாடுகளை மேற்கொண்டு சாதி அடிப்படையிலோ அல்லது மதத்தின் அடிப்படையிலோ மக்களை கூறு போடும் வேளையில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதனால் அவர்களோடு தேர்தல் கூட்டணியை கூட நாங்கள் வைத்துக் கொள்ள இயலாது என்பதை ஏற்கனவே நாங்கள் முடிவெடுத்த ஒன்றுதான். ஏற்கனவே முடிவெடுத்திருக்கிறோம். தற்போது திமுக தலைமையில் என்னென்ன கட்சிகள் மேலும் இணைய வேண்டும் என்பது குறித்து முடிவெடுக்கக்கூடிய முழுமையான அதிகாரம் முதலமைச்சருக்குத்தான் உண்டு. அவருக்கு நாங்கள் எந்த அழுத்தத்தையும் கொடுக்க விரும்பவில்லை. அப்படி கொடுக்கவும் மாட்டோம். போதும்.